சார்ட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம அடுத்து நம்மளோட கார்ப்பரேட் ப்ரெசன்டேஷனில் நிறைய பார்க்குறது டேபிள்ஸ். இந்த டேபிள்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸ்லைட்ஸில் அப்படின்னா ஃபோக்கல் பாயிண்ட் அப்ரோச் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஒரு டேபிளை ஸ்லைடில் ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆடியன்ஸ் அந்த டேபிளில் எந்த நம்பரை ஃபோக்கஸ் பண்ணணும், இல்லை எந்த காலமை ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த ரோவை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் வித்தியாசப்படுத்தி காட்டணுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது நீங்கள் ஒன்று அனிமேஷன் மூலயமா பண்ணலாம். எக்ஸாம்பிள் அனிமேஷன் டைப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எம்ஃபசைஸ் அப்படின்னு ஒரு டைப் கேட்டகரி இருக்குது, அதை யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இல்லை ஜென்ரிக்காக நீங்கள் பண்ணணும், அனிமேஷனே யூஸ் பண்ணாமல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று ஃபாண்ட்டு கலரை மாற்றுங்க, ஃபாண்ட் சைஸ் மாற்றுங்க, இல்லை சர்க்கிள்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் அந்த டேபிளை ப்ரெசென்ட் பண்ணும்போது ஆடியன்ஸோட ஃபோக்கல் பாயிண்ட் வித்தியாசம் பண்ணி கொடுத்த அந்த இடத்துக்கு தான் போகும். ஸோ டைரெக்டாக நம்ம எங்கே ஆடியன்ஸ் பார்க்கணும்னு நினச்சோமோ அங்கே தான் ஆடியன்ஸோட வியூ பாயிண்ட் இருக்கும், இந்த ஃபோக்கல் பாயிண்ட் இருக்கும். ஸோ அடுத்த தடவை டேபிள் நீங்கள் ஒரு ஸ்லைடில் போட்டிங்க அப்படின்னா அந்த டேபிளில் உங்கள் ஆடியன்ஸ் எந்த இடத்த பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல மேக் ஷூர் யூ ஹவ் டன் சம்திங் டிஃப்ரெண்ட் டு கெட் தி அட்டென்ஷன் ஆஃப் தி ஆடியன்ஸ். மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்டோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.